ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். சென்னையில் ஒரு நாள் பயணம். சென்னை நான் எப்போல்லாம் சென்னை போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு சிறுவாபுரி முருகன் கோவில் போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிருது. அதுவும் மோஸ்ட்லி எனக்கு எப்போவுமே அந்த ஃப்ரைடே தான் அமையும். கரெக்டாக அந்த 12 மணிக்கு தான் எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து கிளம்பி போவேன்னா 12 மணி ஆகிடும். கரெக்டாக அந்த டைமிங் போயிட்டு நான் எல்லோரும் கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சிறுவாபுரி முருகன் கோவில் போயிட்டு வேண்டிட்டு வந்தால் நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே 9 செவ்வாய் கண்டினியூவாக போனால் நம்ம நினச்சது நடக்குமா. எங்கள் அண்ணெல்லாம் செவ்வாய் போயிடுவாங்க. நான் சென்னை போகிறப்ப மட்டும் ஒரு டைம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன். எப்போல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் 2 விளக்கையும் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறது. ஆனால் நான் அந்த 11:45 11:30 அந்த டைமிங்கிறனால கூட்டம் ரொம்ப நேரம் நிற்கிறதுலாம் இல்லை. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம்தான். ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 2 தடவை தான் போயிருக்கேன். போன வருஷம் இந்த வருஷம் 2 தடவை போயிருக்கேன். போகும்போது மினிமம் கூட்டமாக தான் இருந்தது. அப்போ அன்றைக்கி ஒரு பாப்பாவுக்கு பிறந்தநாள்னு சொல்லி சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இத்தனை 9 செவ்வாய் முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த முடித்தது அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சு முடிச்சிருப்பாங்க இல்லையா, முடிச்சுட்டு அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. ஒரு சிலர் கேசரி பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இல்லை நமக்கு அதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கிட்டு கூட அந்த 9 செவ்வாயை கண்டினியூவாக முடித்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. நான் போன தடவை கூட இதை கவனிக்கலை. இந்த தடவை தான் பார்த்தேன். இது வெளியில் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு நல்லா பார்க்க சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாக வயக்காடு, தோட்டம் இந்த மாதிரி நானே பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிப்போச்சு. ஃபுல்லுமே அந்த சைடு வயல் தான், நெல் விளையக்கூடிய இடங்கள். ஒரே ஒரு சின்ன ரோடு கன்ஜஸ்டடாக தான் இருந்தது ஏரியா. ஒரு கார் வந்தது அப்படின்னா 100 கார் விலகிறது கூட கஷ்டம்தான். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஃபுல்லுமே வயல்வெளி. இது மெனக்கெட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஏன்னா என் பிள்ளைங்கள்லாம் வயலே பார்த்தது இல்லைங்கிற கணக்கு ஆகிப்போச்சு. நான் வயல்லாம் பார்த்து இது மேலே பார்த்துருக்குறேன். என் பிள்ளைங்களுக்கு இந்த வயல் இதெல்லாமே புதுசு அப்படிங்கிறனால போன தடவைலாம் இறங்கி நின்று இதில் தாண்டா நெல் விளையும், இதில் இருந்து தாண்டா இது விளைஞ்சதுக்கப்புறம் தாண்டா இதை அடித்து அரிசி வரும்னு சொல்லி கொடுத்துட்டே போனேன். அப்புறம் கோயிலில் சும்மா அன்றைக்கி என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக சுற்றி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்க்க எல்லா மக்களும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு 12 மணிக்கு நட அடைச்சிட்டாங்க. வெளியே என்ட்ரன்ஸில் கொஞ்சம் வறண்டா மாதிரி இருக்குது. அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் இந்த ஃபோட்டோஸ் முருகர் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்தது. நான் ஒரே ஒரு முருகர் இது மட்டும் வாங்கினேன், வேலை ஆயுதம் மட்டும். ஆனால் இந்த கோவில் இப்போ ரீசெண்டாக தான் இவ்வளோ தூரம் டெவலப் ஆச்சு. முன்னாடி சிறுவாபுரி முருகன் கோயிலுங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. இப்போ ரீசெண்டாக இந்த கோவிலுக்கு போகிறவங்களுக்கு நம்ம நினச்சது நடக்கு. ஏதாவது வேண்டுதல் இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்டு கூட லீலாக்கான்னு சொல்லி ஒருத்தங்க, அவங்க பையனோட ஐஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி எத்தனையோ செவ்வாய் போனேன் மணி. ஆனால் 2-3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஐஃபோன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ ஐடி இருக்குதாமே. எனக்கு ஐஃபோனை பற்றி அவ்வளோவா தெரியாது. அந்த பின்னை லாக் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை யாருமே யூஸ் பண்ண முடியாதான். ஐஃபோனில் மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்குதான். அவங்க இந்த கோயிலுக்கு போன மணி 2 மாதம் கழித்து ஃபோனு திரும்பி கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இது வரைக்கும் இப்படி எந்த வேண்டுதலும் வைக்கலை. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நேராக எங்கள் அண்ணி கடைக்கு வந்துட்டோம். மீஞ்சூருக்கு அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால சும்மா இவங்க தக்காளி சாதம் சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு என்னோட பிஃபோர் மேரேஜ் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்டு ஒரு 18 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சி. நான் போனதே லேட்டு, ஒரு 6 o'clock கிட்ட தான் போனேன் ஈவினிங்கு. போயிட்டு அவளும் சரின்னு வேகமாக சப்பாத்தி செஞ்சு ஒரு குருமா செஞ்சு கொடுத்தா. நாங்களும் ஹாயாக போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணிக்கெலாம் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் ஒரு 10 வருஷமாக சென்னை வரேன்னு சொல்லி இந்த தடவை தான் நான் போயிருக்கேன். ஆனால் போக முடியலை. அதாவது ஜென்ஸ் எல்லாம் நினச்சா போயிடுறாங்க. லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்புறம் கொரோனா டயத்தில் ஒரு நாள் திருநெல்வேலியில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2007 ஃப்ரெண்ட்ஸு, 7, 8 இருந்தே
கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்னமோ இந்த கடவுள் புண்ணியத்தில் இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறனால தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிலைக்குது. அதுவும் லேடிஸ்க்கு இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார் எங்கேனாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம். உன் ஃப்ரெண்டு விட அங்கே நான்லாம் வரமாட்டேன், அங்கே நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால ஓரளவுக்கு அவளே வந்து என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, பரவாயில்லட்டி அண்ணா ஓரளவுக்கு ஒன்று எங்கேனாலும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு. சரி எடுத்தேறி வரல, சென்னை வந்ததுனால காரில் அப்படியே வந்தாச்சு. போயிட்டு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு அப்படியே போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த சோசியல் மீடியாங்கிறனால தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து இருக்குது. ஆனால் பிஃபோர் மேரேஜெல்லாம் எங்கள் அம்மா ஃப்ரெண்டு வீட்டில் நான் எங்கள் வீட்டை தவிர்த்து யார் வீட்டுக்கும் போனதுங்கிறதே கிடையாது. நான் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போகிறேங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து கிடச்சது. பிஃபோர் மேரேஜ் எங்கள் அம்மாவா எதுனாலும் கல்யாணம் முடிச்சது உன் வீட்டுக்காரர் கூட போ, ஒரு டூருக்கு போகிறியா வீட்டுக்காரர் கூட போ, எதை எடுத்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்றுவாங்க. நான்லாம் பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டு பந்தியில் கூட எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க. அப்படியே நம்ம சொந்த ஃபங்க்ஷன், அதாவது நம்ம பெரியம்மா பிள்ளைங்க, சித்தி பிள்ளைங்க, இப்படி நம்ம தாத்தா இப்படி யாராவது இறந்துட்டாங்க, நம்ம பெரியம்மா பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணது, கல்யாண வீடு, அம்மா கூட பிறந்தோம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனை தவிர்த்து வெளி ஃபங்க்ஷனில் எங்கேயுமே போய் இருந்து சாப்பிட்டதே கிடையாது. இடையில கொஞ்ச நாள் காண்டாக்ட்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்னு ஒன்று வந்தது, ஃபோனு. எங்கள் அப்பா ஃபோனு 2006 இருந்தது அந்த நம்பர். அதில் அப்போ சேவ் ஆகினதுலேருந்து இந்த காண்டாக்டும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே வந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்க 2 சீட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஜாலியாக. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த பாப்பாவை விட்டுட்டு வர மனசே இல்லை, குட்டி பாப்பாவை. நல்லா போனதும் அவங்க பார்த்ததே இல்லைடா, நல்லா மிங்கிள் ஆகிக்கிட்டா. நல்லா பிரிஸ்காக வேறு இருப்பாளா. இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இருந்திருக்கீங்கன்னா கமெண்ட்